நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்து பார்த்ததுண்டா? ஒரு நிரபராதி உங்களுக்காக இறக்கக்கூடும் என்று. நான் சொல்வதென்றால், அந்த மரணம் உங்கள் தவறால் ஏற்பட்டது. இன்றும் பலர் இருக்கிறார்கள், வெளியே புன்னகைக்கிறார்கள், ஆனால் உள்ளே நொறுங்கி போயிருக்கிறார்கள். தவறுகள், பாவங்கள், தோல்விகள் இதயத்திற்கு பாரமாகின்றன. அப்போது ஒரு கேள்வி எழுகிறது, இந்த பாரத்திலிருந்து என்னை விடுவிக்க யாராவது இருக்கிறார்களா? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் வந்தது. அதை நாம் புனித வெள்ளி என்று அழைக்கிறோம். ஆனால் அது ஏன் புனிதமானது? அன்று ஒரு நிரபராதி சிலுவையில் அறையப்பட்ட போது, அன்று ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கப்பட்டார், அவர் பரிகசிக்கப்பட்டார், அவருடைய தலையில் முள் கிரீடம் சூட்டப்பட்டது. அதன் பிறகு அவர் தனது சிலுவையை தானே சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். கற்பனை செய்து பாருங்கள், ஒவ்வொரு அடியும் வலியால் நிறைந்திருந்தது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ஏன் அவர் இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்தார்? ஏனென்றால் அந்த சிலுவை உங்களுக்காக இருந்தது. உங்கள் பாவங்கள், உங்கள் தவறுகள், உங்கள் பாரம் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:5 வேதாகமம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தையே உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் தகுதியான தண்டனையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆணிகள் அவருடைய கைகளில் மட்டும் இருக்கவில்லை, அவை நம்முடைய தவறுகளுக்கான, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையாக இருந்தன. பின்னர் அந்த தருணம் வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது இரத்தம் வழிந்தோடியது. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியாது. இறுதியாக அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இன்றைய கேள்வி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதல்ல. கேள்வி என்னவென்றால், அந்த தியாகத்தை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை புறக்கணிப்பீர்களா அல்லது ஏற்றுக்கொள்வீர்களா? புனித வெள்ளி என்பது வெறும் மரணத்தின் கதை மட்டுமல்ல, அது அன்பின் கதை, மன்னிப்பின் கதை. அது நமக்கு சொல்கிறது, உங்கள் கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அதைவிட மேலானது. இன்றும் கூட மன்னிப்பு உண்டு. இன்றும் கூட ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கலாம். நீங்கள் சோர்வாக இருந்தால், உங்கள் இதயம் பாரமாக இருந்தால், அப்படியானால் இன்று அந்த சிலுவையை நினைவு கூறுங்கள். மேலும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே, நான் திரும்பி வர விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் உலகத்திற்காக மட்டும் தியாகம் செய்யவில்லை, உங்களுக்காகவும் தியாகம் செய்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த உடல் ஒரு தோல்வி அல்ல, அது அன்பின் மாபெரும் வெற்றி.